ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லக்ஷ்மிஸ் இல்லம். நம்ம சேனலில் 7 days 7 டிஃபன் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோங்க. இன்றைக்கி டே 3ல் இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணிடலாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இடியாப்பம் செய்கிறதுக்கு பச்சரிசி மாவு 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மாவு பிசைகிறதுக்கு சுடு தண்ணி போட்டுக்கலாம். 1 டம்ளர் பச்சரிசி மாவுக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இது கூடவே இடியாப்பத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஆப்போசோட்டா மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி லேசாக ஹீட் ஆகிட்டோன்னே இதை எடுத்துக்கலாம். பாருங்கள், லேசாக ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துகிட்டு இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாக சேர்க்காம எப்போ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கை விடாமல் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி கட்டியாக ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு புழியறதுக்கு வராது. இந்த மாதிரி அப்பப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியும் இல்லாமல் லேசாக இதை மாதிரி பதமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு பதமாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இடியாப்ப தட்டில் இதை மாதிரி கிளாத் போட்டுக்கோங்க. அப்போ தான் மாவு ஒட்டாமல் வரும். இப்போ முறுக்கு புழியறதுல இடியாப்பம் புழியறது தட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு லேசாக இதில் எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் மாவு சூப்பராக வரும். இப்போ எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதில் மாவு சேர்த்துக்கோங்க. மாவு சேர்த்துட்டு இதை மாதிரி புழிஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக உங்களுக்கு புழிய வரும். இதே மாதிரி எல்லாத்தையுமே புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்த தட்டு நம்ம புழிஞ்சிக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையுமே இதை மாதிரி புழிஞ்சிட்டு இப்போ இடியாப்ப ஸ்டாண்டில் எல்லாத்தையுமே நம்ம வச்சிடலாம். 4 தட்டு வருது. எல்லாத்தையுமே இதில் புழிஞ்சிட்டு 4 தட்டையும் இதில் வச்சாச்சு. ரொம்பவே ஈஸியான ரெசிபிங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 4 தட்டையும் இதை மாதிரி வச்சுட்டு நம்ம இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஆல்ரெடி இட்லி பாத்திரத்தில் தண்ணி போட்டு நல்லா ஹீட் பண்ணியாச்சு. இதை மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு நம்ம இட்லி ஊற்றி வைப்போம்ல, அதே மாதிரி இந்த ஸ்டாண்டை வந்து நம்ம இதில் வச்சிடலாம். வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுருங்க. சூப்பராக உங்களுக்கு இடியாப்பம் ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து பார்த்தாச்சு. சூப்பராக இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை தட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக சூப்பராக உங்களுக்கு கிளாத்லேருந்து அழகாக வந்துடுச்சு இடியாப்பம். இதே மாதிரி எல்லாத்தையுமே கிளாத்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். சூப்பராக வீட்லேயே இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம லக்ஷ்மிஸ் இல்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.